ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சீஸ் பால்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 பொட்டேட்டோவை நல்லா இப்படி வேக வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இதில் குட்டி குட்டி கூட அந்த இது மாதிரி இருக்கக்கூடாது, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது லைட்டாக இண்டியன் டச் மாதிரி தான் பண்ணுறேன். பக்கா சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணலை, நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சம் சில்லி போட்டுக்கிறேன். அதில் போட்டுட்டு அதையும் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் கார்ன் இல்லை மஷ்ரூம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் எதுவும் சேர்த்துக்கல, சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மேஷ் பண்ண பிறகு நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் நல்லா சேர்த்த பிறகு அதையும் மறுபடியும் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக ஆத்தென்டிக்காக பண்ண பெப்பர் தான் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸாக சாப்பிடுவேன், அதனால் நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி பண்ணுறோம்ல, அதை பால் பண்ணுறோம். பால் நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக சீஸ் வைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம சீஸ், ஒரு க்யூப் ஆஃப் சீஸ் வைக்கிறோம். நான் செடர் சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மொசரேலா சீஸில் கூட இதை பண்ணலாம். ஸோ இது நல்லா சீஸ் நல்லா உள்ளே போயிடணும். உள்ளே போன பிறகு நீங்கள் பால் பிடிச்சாதான் அது நல்லாயிருக்கும். சீஸ் வெளியே கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. இப்போது இந்த மாதிரி நல்லா பால் பிடிச்சிக்கணும். பார்த்தீங்களா, சீஸ் சுத்தமாக தெரியல அந்த மாதிரி. ஸோ நான் 4 சீஸ் பால்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஸோ அதில் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நான் மைதா மாவு லைட்டாக எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணுறேன். இப்போது லைட்டாக ஒரு கோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் நம்ம 4 கார்னரை கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எடுத்திருக்கேன் இப்போது. ஸோ அதை நல்லா இப்போ நான் ஃபுல்லாக அதில் அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் நல்லா கொதிக்கிற போது இதை போட்டுறணும். ஸோ ஒன்று நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒன்றும் ஒட்டிக்கக்கூடாது, தள்ளி தள்ளி விட்டுருங்க. ஸோ அது மாதிரி நல்லா பாயில் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கலர் வரும்போது நம்ம சீஸ் பால்ஸ் ரெடி. இது நம்ம சாஸோடு டிப் பண்ணி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சீஸ் பால்ஸை உடச்ச பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குல்ல, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். எனக்கு இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.